கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த செயலியை பயன்படுத்தியே மாவட்டத்துக்கு மாசத்துக்கு இங்க ஒரு கேஸ் அங்க ஒரு கேஸ்னு தினக்கூலி தொழிலாளர்களை டார்கெட் பண்ணி தான் முடிவுகள்லேயே மோசடி செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்கையும் இந்த லாட்டரி பிசினஸ்ல ஈடுபடும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல கடந்த 2003 ஆண்டுக்கு பிறகு லாட்டரி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெறுமனே அரசு கெசட்லையும் ஆவணங்கள்லையும் தான் இருக்கு. ஆனா கள்ளத்தனமாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து கள்ள லாட்டரி விற்பனை அப்படிங்கிறது சத்தம் போடாம அது ஒரு அண்டர் கிரவுண்ட் பிசினஸா தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்ட் பிசினஸை வச்சு அந்தந்த மாவட்டங்கள்ல தொழிலதிபர்களாக வளம் வரக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்கிறது தான் தமிழகத்தினுடைய மறுக்க முடியாத உண்மை. பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டுன்னு ஒரு பேரை போட்டு ஒரு சீரியல் நம்பரை போட்டு அச்சடிச்சு விநியோகிக்கல, அது ஒண்ணுதான் குறை. ஆனா ஒரு துண்டு சீட்டுல 3 நம்பர் எழுதி கொடுக்கறது, அதுவும் இப்ப இந்த டிஜிட்டல் யுகத்துல செல்போன்லயே அதுல இருக்கக்கூடிய சாதாரண வாட்ஸ்அப், டெலிகிராம் இது போன்ற அந்த கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த செயலியை பயன்படுத்தியே இந்த லாட்டரி பிசினஸ அவங்க நடத்திட்டு வராங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. இது ஒரு தெரியாத ஒரு பரம ரகசியம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது போன்ற கள்ள லாட்டரி பிடிபட்டது, செல்போன்ல இவங்க நம்பரை கொடுத்து இவங்க லாட்டரி தொழில ஈடுபட்டாங்கன்னு தமிழகத்துல கணக்கு காட்டுறதுக்காகவே இந்த 2003 இருந்து 2026 காலகட்டம் வரைக்குமே மாவட்டத்துக்கு மாசத்துக்கு இங்க ஒரு கேஸ் அங்க ஒரு கேஸ்ன்னு அப்படி ஒரு கேஸ் கொடுக்கிற கலாச்சாரமும் தமிழகத்துல தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப சமீப காலமா இந்த ஆன்லைன் லாட்டரி அப்படிங்கிற அந்த விவகாரம் திரும்ப முன்னிலைக்கு வந்திருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அது கொஞ்சம் துணிச்சலாக அந்த பிசினஸ அவங்க தொடருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாகத்தான் நமக்கு தெரிய வருது. நம்மளுடைய அங்குசம் சேனல்ல ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல இந்த 3 லாட்டரி எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரு நேரடி கள ஆய்வுலையே நம்ம அந்த புகைப்பட ஆதாரத்தோட நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நம்ம அங்குசம் இணையத்திலையும் பதிவிட்டு இருக்கோம். குறிப்பா திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளொன்றுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த லாட்டரி பிசினஸ்லயே டர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவல் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான். அப்ப இந்த நெட்வொர்க் எல்லாம் எப்படி இவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறதே ஒரு கிறுகிறுக்க வைக்கக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு. அதாவது கேரள லாட்டரி அப்படிங்கிற பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை இவங்க உருவாக்கிக்கிறாங்க. அதுல ஏற்கனவே உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்க பரிந்துரை செஞ்சா மட்டும்தான் யார் ஒரு நபரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளார நீங்க நுழைய முடியும். அப்ப லாட்டரி சீட்டும் அடிக்கிறது கிடையாது, நம்பர் எப்படி கொடுப்பாங்க, எப்படி குழுக்கள் நடத்துவாங்க, எப்படி பரிசு கொடுப்பாங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குது இல்லையா? இதுக்கும் அவங்க ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப சிக்கிம், மிசோரம் போன்ற மற்ற மாநிலங்கள்ல லாட்டரிக்கு தடை கிடையாது. அங்க லாட்டரி அச்சடிச்சு வித்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சீரியல் நம்பருக்கு பரிசு அப்படின்ட்டு அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதை அறிவிப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த லாட்டரியினுடைய முடிவைத்தான் இவர்களும் பின்பற்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடைசி 3 நம்பரை நீங்க சூஸ் பண்ணி 100 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்க பணம் கட்டிடணும். அந்த மிசோரம் லாட்டரியிலேயோ அசாம் லாட்டரியிலேயோ என்ன ரிசல்ட் வருதோ, முதல் பரிசுக்கு என்ன நம்பர் வருதோ அதுல கடைசியா இருக்கிற 3 நம்பர் இதோட ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு பரிசு அப்படிங்கிற மாதிரி அதனுடைய முடிவையே இதற்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு ரகம். அது மட்டும் இல்லாம இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது நாளொன்றுக்கும் ஏறுறது இறங்குறதுமா இருக்கும். அதனுடைய அந்த புள்ளிகளுடைய அந்த விவரங்கள் அப்படிங்கிறது ஒரு குறியீடா இருந்துட்டு இருக்கு. அப்ப பங்கு சந்தையினுடைய அந்த வர்த்தக குறியீட்டையே இவர்கள் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டாவும் எடுத்துக்கிற ஒரு குரூப்பும் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த விதத்துல தான் இவங்க இந்த லாட்டரி பிசினஸ் ஆன்லைன் முறையில இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்ப லாட்டரியை விற்கிறதும் அதே டிஜிட்டல் யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாகத்தான். அதுல பரிசு விழுந்ததா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கிற பணமும் அதே யூபிஐ பணம் வழியாகத்தான் அவங்களுக்கு ஜிபே, கூகுள் பே மூலமா பணப்பட்டுவாடாவும் நடக்குது. இதுக்கு இடைத்தரகரா இருந்து இந்த டிக்கெட்டை வாங்கி விற்கிறவங்களுக்கும் கமிஷன் தொகையும் அதே யூபிஐ பரிமாற்றம் வழியாகத்தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப குறிப்பா இது யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா அன்றாட தினக்கூலிகள் இருக்காங்க இல்லையா? இந்த அதிர்ஷ்டம் என்றாவது நமக்கு வருஷம் ஃபுல்லா நம்ம மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில முன்னேற முடியல, சரி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஒரு 100 200 சாராயத்துக்கு ஒதுக்குற மாதிரி சனியா இதுக்கும் நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்ட்டு டெய்லி ஒரு 100 200 அவங்க ஒரு மொய் எழுதுற மாதிரி தான் இந்த லாட்டரிக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடைச்சிடாதா, நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட மாட்டோமாங்கிற அந்த ஏக்கத்தை பயன்படுத்தி தான் அந்த தினக்கூலி தொழிலாளர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த கும்பல் தன்னுடைய நெட்வொர்க்கை வளவரிச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு திருச்சி மாநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காந்தி மார்க்கெட் போன்ற சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதிகள் அது போன்ற இடங்கள்ல இது விரிவா இருக்குது. இன்னும் சொல்ல போனா டீக்கடை அளவுல இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது பரவலா தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவன் ஆயிலுக்கும் அவன் அப்படி டிக்கெட் வாங்கினானா அவன் ஆயிலுக்குமே 1 லட்சம் ரூபாய் விழாது. ஏன்னா அதுக்கும் புதுசா வந்துருச்சு
ஏஐ டெக்னாலஜி. ஏன்னா இன்னைக்கு ஏஐ உலகத்துல எதுவும் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலையில இவங்க அந்த முடிவுகளை அறிவிக்கிறதுலேயே தில்லுமுள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்கிற ஒரு புதிய தகவல் இன்னும் பேரதிர்ச்சியை உருவாக்குது. உதாரணத்துக்கு இன்றைய நாள் முழுக்க 3 நம்பர்ல ஒரு 1000 பேர் அல்லது ஒரு 10,000 பேர் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு 3 நம்பரை அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் எல்லாத்தையுமே ஏஐல போட்டு இதுல செலக்ட் ஆகாத நம்பர் அல்லது ஒரு குறைவான நபர்களுக்கு பரிசு தொகையா கொடுக்கிற அளவுக்கு ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி ஏஐனுடைய உதவியோட அந்த நம்பரை செலக்ட் பண்ணி இந்த நம்பர் தான் இன்றைய முடிவு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற போக்கு, அந்த முடிவுகள்லேயே மோசடி செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்கையும் இந்த லாட்டரி பிசினஸ்ல ஈடுபடுறவங்க செய்து அந்த தொழிலாளர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப மையமான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப போலீசாரும் தொடர்ந்து இது போன்ற விவகாரங்களை கண்காணித்து அப்பப்ப வழக்குகளை போட்டுட்டு இருந்தாலும் இது போன்ற வழக்குகள்ல சிக்கக்கூடியவங்களுடைய அந்த கைபேசி ஆதாரங்களின் அடிப்படையில் இருந்து இந்த முழுமையான நெட்வொர்க்கை வேற இருக்கும் பொழுதுதான் இது தொடராம இருக்க முடியும். இவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தண்டனைகள்லையும் கடுமையாக்கணும், ஒரு தொடர் கண்காணிப்புல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு இயக்கமாக ஒரு கேள்வியாகவும் இருக்கு. அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த மோசடி கும்பல்கிட்ட அப்பாவி ஜனங்கள் அவங்க போகிறதுங்கிறது அவங்களுடைய இயல்பு. அவங்க ஏமாந்து போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசாக ஒரு போலீஸாக அவங்களுடைய நடவடிக்கையை அவங்க மட்டுப்படுத்திட முடியாது. இந்த லாட்டரி விவகாரத்துல ஒரு தீவிர நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறத தான் பெரும்பாலருடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. விரைவில் அந்த அதிரடி நடக்கும் அப்படின்னு நாமும் நம்பலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.